I believe. Lord, I believe. All things are possible. Lord, I believe. Lord, I believe. Lord, I believe. All things are possible. Lord, I believe. Now, யாவும் கைகூடிடும் நம்புகிறேன் 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 யாவும் கைகூடிடும் நம்புகிறேன். Lord, I believe. Lord, I believe. All things are possible. Lord, I believe. Lord, I believe. Lord, I believe. All things are possible. Lord, I believe. நம்புகிறேன். நம்புகிறேன். யாவும் கைகூடிடும் நம்புகிறேன். 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 யாவும் கைகூடிடும் நம்புகிறேன். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த 1ஆம் தேதி 12வது மாதம் 2024 இந்த வருஷத்துடைய கடைசி மாதத்திலே அந்த 1ஆம் தேதியிலே மிக கிருபையாக உம்முடைய ஆலயத்துக்கு அடியாரை கொண்டு வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் எல்லாரும் ஏகமானதாக இந்த ஆராதனை இந்த திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் இருந்து ஆண்டவர் ஆராதனையை கர்த்தர் நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை உறுதி கூட கழுவி எங்களை தகுதிப்படுத்துவீராக, ஆயத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும் இந்த வேலை கூட உறுதியை கூட கழுவும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை மாத்திரமல்ல வருகிற உடைய ஜனங்கள் மேல் ரத்தத்தை தெளிக்கிறோம்.
கருதாமே ஆண்டவரே கழுவீராக. உண்மை ஆவியோடும் உண்மையோடும் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் உண்மை துதிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இந்த வெள்ளைக்கூடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடம் முழுவதும் நாங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளித்து பசுத்தப்படுத்துகிறோம். கர்த்தாவே இந்த இடம் தொடக்கம் முதல் ஆண்டவரே கர்த்தாவே எல்லை ஆண்டவரே கர்த்தாவே முடிய வரை கர்த்தருடைய இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே கிருபையாக எங்கள் மத்தியிலே நீ வார்த்தைப்படி வருவீராக. என் நாமத்தால் எங்கே 2 அல்லது 3 பேர் கூடுகளோ நடுவில் இருக்குன்னு சொன்னீரே, எங்கள் நடுவில் இருந்து ஆண்டவரே கர்த்தாவே அசைவாடி கிரியை செய்து ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் பாடுகிற பாடல்களை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. நாங்கள் ஏறெடுக்க போகிற துதி ஸ்தோத்திரத்தை கர்த்தர் எங்கள் துதியின் மத்தியிலே வாசம் செய்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் நான் உன்னிடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே. ஆண்டவரே கர்த்தாவுடைய நீர் வந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய பிரசன்னம் தேவாலயத்தை நிரப்புவதாக. இப்போதே இந்த இடம் முழுவதும் தேவனுடைய ஆவியானுடைய ஆளுகை கீழாக ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய பிரசன்னம் இந்த வேளையிலே ஆலயத்தை நிரப்புவதாக. என்னுடைய ஜனங்களை ஜெப வீட்டுக்கு கொண்டு வந்து மகிழ் கொண்டு சொன்னீரே, அப்படியாக கர்த்தர் தாமே ஆண்டவரே ஜனங்களை கொண்டு வந்து மகிழ் பண்ணுவீராக. ஆண்டவரே கர்த்தாவே எல்லாம் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தை அந்த பின்பு நடக்கிற சண்டே கிளாஸ் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரை தொடக்கம் முதல் முடிவு வரை இருந்து நடத்தி தருவீராக. எங்கள் ஆராய் மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் ஆராதிக்கிற எல்லா ஆராயிலையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. எங்கள் ஆராதனை விரதமாக பரிசுத்தவானுடைய ஆராதனை விரதமாக எழுப்புகிற எல்லா மனித வல்லமை வன்கட் பொறாமை எரிச்சல் பீசாசின் கிரிகள் இயேசுவின் நாமத்தை கட்டி சுட்டெரிக்கிறோம். கர்த்தர் கிருபையாக எங்கள் மத்தியிலே இருவீராக, அசைவாடுவீராக. எல்லா துதிகரமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்கார்வோம். பாடலை கைகள் தட்டி உற்சாகமாக பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடு இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடு இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. எழும்பு சீயோனே, ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே. எழும்பு சீயோனே, ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே. காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடு இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை.
ஆசீர்வாதம் எப்படி பெருகுமா? துதி. தேவ ஆசீர்வாதம் பெருகிடு, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க. ஹல்லேலூயா. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஆனா இங்க பாடல் சொல்லுது ஆசீர்வாதம் பெருகுமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாதம் டிசம்பர் மாதம்னாலே எல்லாருக்கும் ஒரே கொண்டாட்டமா இருக்கும். அப்படிதானே? பிள்ளைகளெல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்கும். டிசம்பர்னாலே நியூ ட்ரெஸ், கிறிஸ்மஸ், நியூ இயர், எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு மாதம். இந்த மாதத்தில் நமக்கு என்ன தேவை? என்ன தேவை? ஆசீர்வாதம் தேவை. தேவை ஆசீர்வாதம் தேவை. ஆங்கில பாடல் சொல்லுங்க, there shall be showers of blessings. So this is the promise. பாடுவோமா? There shall be Showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessings we need. I need mercy drops round us are falling, but for the showers we plead. Showers of blessing, showers of blessings we need. I need mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, precious reviving again, over the hills and the valleys, sound of abundance of rain. Showers of blessing, showers of blessings we need. I need
நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். இந்த மாதத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். இந்த மாதம் முழுவதும் நமக்கு தேவையான கிருபை கர்த்தர் தருவாராக. நம்முடைய காரியங்கள்லாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எத்தனை பேர் அப்படி கொடுக்க விருப்பமாக இருக்கிறீங்க? இந்த காலை வேளையில கூட 1ஆம் தேதியாக இருக்கிறபடினாலே நான் வழக்கம் போல இந்த மாதத்துடைய எல்லா நாளையும் 31 நாளும் கர்த்தருடைய கருத்திலே ஒப்பு கொடுப்போம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல உன் தேவனாய் கர்த்தர் உன்னை இவ்விடம் வரைக்கும் சுமந்தாரே. கடந்த 11 மாதம் சுமந்து வந்தாரே. அல்லேலூயா. ஓ, கர்த்தர் நல்லவராய் நம்மை சுமந்து வந்தார். கிருபை தந்து நம்மளை சுமந்து வந்தார். சுகம் தந்து நம்மளை சுமந்து வந்தார். பலன் தந்து நம்மளை சுமந்து வந்தார். உதவி செய்து நமக்கு கர்த்தர் சுமந்து வந்தார். அல்லேலூயா. ஓ, நன்றி 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 நன்றி. ஓ, நன்றி அப்பா. அதிசயம் செய்து நம்மை சுமந்து வந்தார். அற்புதங்கள் செய்து நம்மை சுமந்து வந்தார். கர்த்தர் நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நினைக்கும் போது கர்த்தர் நம்ம நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் நமக்கு உதவி செய்தது. அல்லேலூயா. தாவீது சொல்லுறார், எனக்கு ஒத்தாசை வருவதற்கு பருவத்துக்கு நேராக என் கண்களுக்கு ஏறெடுக்க. வானத்தையும் பூமியை படைத்தெடுத்ததுக்கு ஒத்தாசை வரணும். ஆனால் நமக்கோ கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர். அவர் சோதிக்கப்பட்டபடினாலே சோதிக்கப்பட நமக்கு உதவி செய்கிறார் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மாதங்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்தாரு. ஓ, நன்றி நன்றி நன்றி. வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒப்பு கொடுங்க. இந்த மாதத்தை ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த மாதம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என்னை அழைத்த ஏவன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. என் இயேசு மாறாதவர். ஓ, ஹல்லேலூயா. என் நம்பிக்கை டிசம்பர் மாதத்தில் இல்லை, என் நம்பிக்கை இயேசுவின் மேலே, என் விசுவாசம் இயேசுவின் மேலே. ஹல்லேலூயா. என் கல்மலையாகி கிறிஸ்துவின் மேலே, அவர் நாமத்து மேலே விசுவாசமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுங்க. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே என்னை நடத்தும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே என்னை கிருபை தந்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே என்னுடைய வேலையை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஆண்டவரே கர்த்தர் பிஸ்னஸை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே இயேசுவே எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவரே பிள்ளைகளுடைய பரீட்சைகள் இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை அவர் அண்ணாவிற்கு காக்க வல்லவராக இருக்கிறார். இதுமே விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. இந்த மாதிரி தேவையான கிருபை தருவார். இந்த மாதிரி தேவையான ஞானம் தருவார். இந்த மாதிரி தேவையான வல்லமை தருவார். இந்த மாதிரி தேவையான பலன் தருவார். இந்த மாதிரி தேவையான வழிநடத்தலை தருவார். இந்த மாதிரி தேவையான கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தருகிற தேவன். ஹல்லேலூயா. தன்னுடைய சொந்த குமாரன் பாராமல் தம்மையை நமக்காக தந்தவர். அதோடு கூட எல்லாவற்றையும் தருவது அதிக நிச்சயம் அல்லவா? கண்டிப்பா தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இயேசுவே தந்தாரே. இந்த மாதம் என்னென்னலாம் தர வேண்டுமோ கர்த்தர் தருவார். கிருபை வேணுமா கிருபை தருவார். பலம் வேணுமா பலன் தருவார். சுகம் வேணுமா சுகம் தருவார். ஓ, ஹல்லேலூயா. என்ன வேணும் நாம் கர்த்தரிடத்துல கேட்கும் போது தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த மாதத்துல என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த டிசம்பர் மாதம் கர்த்தர் என்னோட விசேஷமா நடத்துங்கன்னு சொல்லுங்க. விசேஷமா நடத்துங்கப்பா. ஜபாவை தந்து நடத்துங்கப்பா. கிருபை தந்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே வரங்களை தந்து நடத்துங்கப்பா. ஆசீர்வாதத்தில் நடத்துங்கப்பா. கர்த்தர் அப்படியே செய்ய போற கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்ல தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஓ, ராக்கா பலா தானா மாஷா பாபா. கிருபை தருகிறார். ஓ, ரேகா பாபா. இந்த மாதிரி தேவையான கிருபை, இந்த மாதிரி தேவையான வழிநடத்தல், இந்த மாதிரி தேவையான அபிஷேகம், இந்த மாதிரி தேவையான வார்த்தை, இந்த மாதிரி தேவையான ஆசீர்வாதம், இந்த மாதிரி தேவையான ஞானம்,
இந்த மாதிரி தேவையான ஆலோசனை, இந்த மாதிரி தேவையான கிருபை எல்லாம் தருகிறார். அவருடைய நாமத்தினாலே நம்ம கிடைக்கிறது, இயேசுவின் நாமத்தாலே நம்ம கிடைக்கிறது, இயேசுவின் நாமத்தாலே நம்ம கிடைக்கிறது. இதுவரை என் நாமத்தால் நீங்க எதுவும் கேட்டதில்லை, இப்போது கேளுங்கள், இப்போது கேளுங்கள், இப்போது கேளுங்கள், பிதா மகிமைப்பட தருவே என்று சொன்னவர். ஓ ரக்கபாலா தானமாலா சிவா பாபா 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 பாபா. இந்த மாத்துக்கு எல்லாம் பயமும் ஓடுகிறது, எல்லாம் பயமும் ஓடுகிறது. கர்த்தர் கிருபையாய் நம்ம நடத்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் எழுந்து கர்த்தரை நம்ம துதிக்க போகிறோம், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஓ ஹல்லேலூயா, அவர் நாமம் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்யும். ஆமென். அப்படி நாமத்திலே இந்த வருஷத்திலே முடிவில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே என்னை மன்னிவனா மன்னிப்பார். ஆமென். அவர் நாமத்திலே வியாதிகள், பேய்கள், பிசாசுகள் ஓட வேண்டும் அப்பா. என்னை ஆண்டவர் இந்த போராட்டத்தை உண்டாக்குற பிசாசு என்று சொன்னோம், கர்த்தர் பேயை ஓட்டுவார் அவர் நாமத்திலே. இந்த மாதத்துக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்னா இயேசு நாமத்திலே அற்புதம் செய்வார். ஆமென். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? ஓ ஹல்லேலூயா. அவர் நாமத்திலே ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா சொன்னா கர்த்தர் தம்முடைய நாமத்தினாலே, ரத்தத்தினால நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அவர் நாமத்தினாலே எனக்கு அப்பா சுகம் தாங்கப்பா, இயேசு நாமத்திலே நமக்கு ஆரோக்கியத்தை தருவார். ஹல்லேலூயா. உங்க நாமத்தினாலே எனக்கு அப்பா ஒரு வாசலை தரங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் தாமே நமக்கு ஒரு வாசலை தருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ கர்த்தரை பாடி மகிமைப்படும். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷனுக்குள்ளே வல்லமையாய் வேறு நாமம் இல்லையே, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். பாடுவோமா? பாடி கர்த்தரை கொடுப்போம், பாடுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நாம் காரியம் ஆய்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் ஆய்வதற்கென்று வேறு நாமம்
மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமமது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமமது. இயேசு நாமம் எனக்கு போதும். 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 கைகளை தட்டி கர்த்தரே ஹalleluya. இயேசு நாமம் எனக்கு போதும். சொல்லுங்க, இயேசு நாமம் எனக்கு போதும். ஹalleluya. இங்க கை தட்ட மாட்டீங்க, வாய் தட்ட சொல்ல மாட்டீங்க. ரூத்தை பார்த்து போது உன்னதமானவருடைய சர்வ வல்லமை நிழல்ல அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் அவராலே வரும். ஹalleluya. ஒரு போவாஸ் ஒரு பார்த்து ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஓ ஹalleluya வந்திருக்கிற நமக்கு எல்லாம் நடக்கும். ஆமென். அவர் நாமமின்றி நமக்கு பாதுகாப்பு இல்லை. அவர் நாமமின்றி நமக்கு ரட்சிப்பு இல்லை. அவர் நாமமின்றி நமக்கு அடைக்கலம் இல்லை. அவர் நாமமின்றி நமக்கு மீட்பு இல்லை. இயேசுவின் நாமம். ஹalleluya. அந்த நாமம் எனக்கு இருக்கு. சொல்லுங்க, அந்த நாமம் எனக்கு இருக்கு. பக்கத்துல அந்த நாமம் உனக்கு இருக்கு. இயேசுவின் நாமம். ஹalleluya. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவேளை பயத்தோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம், மன கஷ்டத்தோடு வந்திருக்கலாம். இயேசுவின் நாமம் இருக்கு, பயப்படாதீங்க. ஹalleluya. அந்த நாமத்திலே நீங்க ஜெபிக்கும் போது, அந்த நாமத்திலே நீங்க கட்டளிடுக்கும் போது கர்த்தர் கிருபை தருவார். ஹalleluya. ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா இந்த மாதம் முடிக்கும் போது சம்பூர்ணமா இருக்கும். ஆமென். ஒருவேளை குறைவா இருக்கலாம், ஆனா இந்த மாதம் முடிக்கும் போது நிறைவாய் கர்த்தர் காட்டுவார். ஹalleluya. இந்த மாதத்துல ஒருவேளை வறட்சியா இருக்கலாம், ஆனா இந்த மாதத்தை முடிக்கும் போது கர்த்தர் செழிப்பாய் உங்களை மாத்துவார். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு பார்த்து சொல்ல வேண்டும், இந்த புதிய மாதத்துக்குள்ளே என்னை நடத்துங்க அப்பா. புதிய கிருபை எனக்கு தாங்க. எத்தனை பேர் புதிய கிருபை வேணும்? ஹalleluya. புதிய மாதத்துக்குள்ளே என்னை நடத்தி புதிய கிருபையினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே. புது கிருபை தாங்க, புது பலன் தாங்க ஆண்டவரே. பழையதல்ல, புதியது. எத்தனை பேர் கர்த்தர் தருவார் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹalleluya. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால்
ரிபாலா தரபாலா தரபா சந்தலபா ஓ ரிகா பாபா பாபா அநேகருடைய ஸ்தோத்திரத்தாலே கிருபை பெருகும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி இந்த மாதிரி தேவையான கிருபை பெற்றுக்கொள்ளுங்க, கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ரிகா பாபா 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 ரிபா பாபா லாதா நம கல்லமா ரிகா பாலா ஷிபாலா பதரபா கல்லமா எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க கிருபை தாங்க, எல்லா காரியங்களையும் வாய்க்க கிருபை தாங்க, பலன் தாங்க, கிருபை தாங்க. ஹalleluya. Thank you Lord. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்த வேண்டும். ஆமென். ஆண்டவர் புது புது கிருபை தந்து நடத்தணும். ஓ ஆண்டவர் அனுதினமும் அவருடைய கரத்தை நீட்டி உங்களை ஆசீர்வதிங்க. எத்தனை பேர் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புறீங்க? ஆமென். இந்த மாதம் எனக்கு ஒரு ஆசீர்வாத மாதமா இருக்கணும் அப்பா. ஓ ஹalleluya. உங்களுடைய கரத்தை என் மேல வைத்து என்னை ஆசீர்வதிங்க. ஏன்னா அந்த இயேசு நமக்கு சொந்தமா இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் இயேசு சொந்தமா இருக்கிறார்? அவரை சொந்தமாக கொண்ட பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கார். It is a blessed those who are accepted Jesus. Hallelujah. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். பாக்கியமான blessed கர்த்தர் நம்ம அப்படியே பாக்கியம் தந்திருக்கிறார். ஆமென். இந்த மாதம் முழுவதும் நேர் வழியாக நடத்துங்கப்பா, நீதியின் பாதையில் நடத்துங்கப்பா, என் காரியெல்லாம் நீங்க வாய்க்க செய்யுங்கப்பா. ஓ என்னை கண்மலை போல காத்துருங்கப்பா. ஹalleluya. என் பாதங்கள் சறுக்கிற வேலையெல்லாம் ஆண்டவரே நான் பதறாதபடி உங்க கரத்தை நீட்டி என்னை தாங்குங்கப்பா. அந்த பாரம் எல்லாம் என்னை விட்டு நீக்குங்க. ஒவ்வொரு நாள் நான் பாடி மகிழ வேண்டும் ஆண்டவர். ஹalleluya. ஓ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரமப்பா. உமது கிருபைகள் தினம் தினம் தாங்கு என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. நேர் வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர், நேர் வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர், காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர், காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர், என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே,
தட்டி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கிருபை தந்து தம்முடைய கரங்களோடு இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் எல்லாம் காரியங்களை வாக்கிய செய்ய போகிறார். இந்த டிசம்பர் மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற மாதம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற மாதம், உங்களை நினைத்தருள்ள மாதம், கர்த்தர் நினைத்தருள்ள மாதம், உங்களுக்கு உதவி செய்கிற மாதம், உங்களை பயன்படுத்துகிற மாதம். ஹல்லேலூயா. அதுக்கு தேவையான அபிஷேகம், பலன், கிருபை கர்த்தர் இந்த கால வேளையிலே உங்க மேலே கர்த்தர் ஊற்றுகிறார். ஓ ரிபா கபா பா 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 ரிபாலா தியானா கந்தா ரமா சந்தலா. ஓ thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. எதுக்காக ஆலயத்தில் வந்திருக்கிறோம்? கர்த்தர் தொடும்படியாக, கர்த்தர் நினைக்கும்படியாக, கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக, கர்த்தர் கூட இருக்கும்படியாக, கர்த்தர் தூக்கி எடுக்கும்படியாக, கர்த்தர் பலப்படுத்தும்படியாக, கர்த்தர் கிருபை தரும்படியாக. ஓ ரிகாபாலா தானா சாந்தாலாபா. ஓ ரிபாபா பாபா பாலா சிவா பாபா. ஓ அவர் ஆராதிக்கும் போது, ஆலயத்தில் வந்து அவர் ஆராதிக்கும் போது கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணால் அவரை திருப்தி ஆக்குகிறார். வேதம் சொல்லுவது நம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணங்களாக நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பேக் கொண்டு வந்திருக்கீங்க? போகும்போது ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போக. ஆமென். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே.
கையில தட்டி தேவ வீட்டி நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஆலயத்தை நன்மையினால் நிரப்புங்கப்பா. இயேசுவே என்னை நிரப்புங்கப்பா. உடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு என்னை நிரப்பி அனுப்புங்கப்பா. அந்த நிறைவானது வரும்போது குறைவானது ஒழுது போகுமே. எல்லாவற்றால் நிரப்புகிறவரே, இந்த மாதம் என்னை ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க, சுகத்தினால் நிரப்புங்க, ஓ ஞானத்தினால் நிரப்புங்க, ஆண்டவரே உங்க அன்பினால் நிரப்புங்க, உங்களை ஆராதிக்கிற ஆராதனை ஆவியினால் நிரப்புங்க. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதம் ஆண்டவரே, டிசம்பர் மாதம் கர்த்தர் ஆசீர்வதித்து நிரப்பின மாதமாக இருக்கட்டும், என்னை நினைத்தருள்ள மாதமாக இருக்கட்டும், என் வாழ்க்கையில காணப்படுற நிந்தைகள்லாம் நீங்கின மாதமா இருக்கட்டும், நெருக்கங்களாம் ஆண்டவரே என்னை அகன்று போகிற மாதமாக இருக்கட்டும், பலவீனங்களாம் ஓடுகிற மாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே இது ஆசீர்வாத மாதமாக என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே காற்றை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கெல்லாம் நிரப்பப்பட்டிருக்குன்னு சொன்னீரே, என்னை நிரப்புங்க. ஓ உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மை நடத்துவாராக, நிரப்பி நடத்துவாராக, ஆசீர்வதித்து நடத்துவாராக. துதிகன மகிமை அவருக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென். அமைதியாக ஜெபத்தோடு உட்காருங்க.